Hi guys, welcome to my channel Sandy Mengendi Art. இன்னைக்கு கிளாஸ் 5க்கான வீடியோ தான். பேசிக்ஸ் பார்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் நம்ம கையில் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன்ஸ் போடுறோம். அப்போ 2 டிசைன்ஸ்க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது அதை பார்டராக தான் ஃபில் பண்ணுவோம். ஓகே, அப்போ தான் வந்து இந்த 2 டிசைன்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பார்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் போடுறோன்னா 2 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நம்மளோட பார்டர்ஸ் இருக்கணும். கிளியர்? இப்போ அதில் வந்து ஒரு சில பார்டர்ஸு நம்ம பேசிக்ஸாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அம்ஸு, லாங் அம்ஸு நான் நெருக்கி போடுறேன். அப்போ தான் வந்து இந்த டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு லுக் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். அகெயின் நான் வந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி விட்டு நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு 2த்துக்கும் சென்டரில் அகெயின் இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த லைனில் வந்து நான் வைன்ஸ் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். வைன்ஸ் டிசைன் நல்லா குண்டு குண்டாக போடுங்க. ஓகே, சேம் வந்து இப்போ நான் கீழே இன்னொரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே நான் லாங் ஆர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் பார்டரு. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு டிசைன்ஸ் போடுறோம். அது ஃபில்லிங்காக இருக்கட்டும், கட் ஒர்க்காக இருக்கட்டும், கிரிட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம பேசிக்ஸாக ஒரு பார்டர் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்ல. ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பைரல் வித் டாட்ஸ் தான் அது மேலே யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேம் நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் யூவியை அப்படியே தலைகீழாக போடுறேன். ஓகே, அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அந்த 2 கேப்புக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து நான் யூவாக கொண்டு வந்துட்டு 2 லைனுமே ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த நம்ம 3 போட்ட லைன்ஸ்லாம் இருக்கலாம், 3U போட்ட இருக்கலாம், அங்கே இருக்க கேப்லலாம் நம்ம மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிட்டா அது வந்து ஒரு மாதிரி வளைவு ஷேப் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஸ்பைரல் வித் டாட் போட்டுக்கிறேன். செகண்ட் டிசைனும் ஓவர். இப்போ தேர்ட் வந்து சேம் நான் வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அம்ஸ் வந்து லாங் அம்ஸே நான் வந்து நெருக்கி தான் போடுறேன். மோஸ்ட்லி இதில் லாங் அம்ஸ் நம்ம வந்து நெருக்கி போடும்போது டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து 1 லைன் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அகெயின் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆர்ட் ஷேப் போட்டுக்கிறேன். செகண்ட் ஆர்ட் வந்து அதுலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் இருக்குல்ல, வி ஷேப்லேருந்து கண்டினியூ ஆகி இன்னொரு ஆர்ட் வந்து நம்ம வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஆர்ட் வந்து கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து மேலே இருக்க ஸ்பேஸ்லேயும் கீழே இருக்க ஸ்பேஸ்லேயும் மெகந்தி வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அந்த ஆர்ட் மட்டும் தனியாக நல்லா அழகாக தெரியும். கீழே வந்து இன்னொரு தின் லைன் போட்டு நான் அம்ஸ் போட்டு இந்த டிசைனை முடிச்சுக்கிறேன். 4th டிசைன்ஸ் வந்து ஒரு தின் லைன் போட்டு சேம் அதே மாதிரி லாங் அம்ஸே நான் நெருக்கி போட்டுக்கிறேன். போட்டு டபுள் லைன் போட்டு அது திக் லைனாக நான் கன்வே பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அகெயின் நான் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் எல் ஷேப்பே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் தலைக்கீழாகவும் நான் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிறேன். அது பார்க்கறதுக்கு ஒரு எஸ் டிசைன் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எஸ் மாரி ஜாயின் ஆகாமல் பார்க்குறதுக்கு எஸ் மாதிரி தெரியும். அகெயின் வந்து கீழே வந்து டபுள் லைன் போட்டு அது திக் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு லைன் போட்டு அதுக்கு கீழே நான் அம்ஸ் வந்து லாங் அம்ஸே நெருக்கி போட்டு இந்த டிசைனே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 5th டிசைன் வந்து நான் வந்து சேம் வந்து அகெயின் தின் லைன் டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு செகண்டாக இருக்க லைனில் நான் அம்ஸ் வந்துட்டு லாங் அம்ஸ் தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் நான் லாங் அம்ஸ் போட்டு கீழே வந்து இன்னொரு லைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் வந்து வெர்டிக்கல் லைனில் ஃபஸ்ட்டு லைன் பெருசாகவும் செகண்ட் லைன் சின்னதாகவும் தேர்ட் லைன் வந்து பெருசாகவும் 4th லைன் சின்னதாகவும் அதுமாதிரி 1 by 1 வந்து பெருசு சின்னதுன்னு வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து வைன்ஸ் டிசைன் தான் வந்து நான் அதில் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சேம் வந்து அம்ஸ் போட்டு இந்த டிசைனை முடிச்சுக்கலாம். 6th வந்து டபுள் லைன் தின் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் கொஞ்சம் கேப் விட்டு
அகெயின் வந்து ஒரு டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது நம்ம பார்த்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்டர். நம்ம வந்து வெர்டிக்கல் லைனே நம்ம வந்து கிட்ட 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 வந்துட்டு ப்ரெஷர் ரொம்ப லோவில் போடணும். அப்போ தான் இந்த டிசைன் வந்து ரொம்ப வந்து லுக் வந்து நீட்டாக கிடைக்கும். நான் இப்போ வந்து வெர்டிக்கல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் போடணுமோ அந்த டிசைன்ஸ் போடலாம். இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு பிரைட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்களோட நேம் போடணுன்னா அந்தமாரி நேம் போடலாம். நான் இப்போ வந்து நான் சாண்டி மெகந்தி ஆர்ட்டுக்கு SMAன்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது மேலே என்ன போடணும்னு தோணுதோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் போட்டோம்ல, அந்த வெர்டிக்கல் லைன் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே திக் லைனில் டிசைன் போடுறதா இருந்தாலும் சரி, எழுதுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்று மெர்ஜ் ஆகி டிசைன் ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th டிசைன் நான் டபுள் தின் லைன் ட்ரா பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது நடுவில் வந்து நான் நார்மல் லைன் போடாமல் அதை வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி அந்த வி ஷேப் வந்து பெருசாக கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அது சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழேருந்து நான் மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நடுவில் இருக்க ஸ்பேஸ்லலாம் வந்து நான் ஆர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆர்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ்லேயே எப்படி போடணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நான் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கீழே போட்ட லைன்லேருந்து வெர்டிக்கல் லைனில் ஜிக்ஸாக்காக வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசாக அந்தமாரி கொண்டு வந்து நான் ஆர்ட் ஷேப் போட்டு முடிச்சுக்கிறேன் இந்த டிசைன்ஸ். இப்போ 8th டிசைன் வந்து நான் டபுள் தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் தின் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் வந்துட்டு நான் வந்து நார்மல் டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவும் சேம் அந்த வி ஷேப் மாதிரி தான் இருக்கும். அந்த டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒன்றையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா அந்த டபுள் லைனுக்கு நடுவுலலாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாரி அந்த கேப்லலாம் வந்து நம்ம டாட்ஸ் வச்சு அந்த டிசைன் முடிச்சுக்கிறோம். இது பார்க்குறதுக்கு போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். சேம் நம்ம அங்கே எப்படி நம்ம மேலே வந்து ஜிக்ஸாக்ல யூஸ் பண்ணோம், இங்கே கீழே வந்து லைன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். லைன்ஸாக யூஸ் பண்ணிட்டு நான் வந்து கீழே வந்து டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை முடிச்சுக்கிறேன். ஓகே, 9th டிசைன்ஸ் வந்து நான் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி அம்ஸ் தான் போடுறேன். அம்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலே வந்து வைன்ஸ் டிசைன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு நான் டபுள் லைன் போட்டு அது திக் லைனாக நான் கன்வே பண்ணிக்கிறேன். கன்வே பண்ணிட்டு கீழே வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கமா டிசைன்ஸ் தான் நான் இங்கே போடுறேன். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் எலமெண்ட்ஸில் அது எப்படி போடணும்னு நீட்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று அந்தமாரி கொண்டு வந்துடுறேன். இப்போ இருக்கிற கேப்லலாம் வந்துட்டு நான் ரவுண்டு வந்து ஆஃபாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஃபுல்லாக போடுறதுக்கு இடம் இல்லைனால ஆஃபாக போட்டுக்கிறேன். இந்த டிசைன் வந்து நம்ம கட் ஒர்க்கில் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வந்து தின் லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த டிசைன்ஸ் அப்படியே நான் விட்டுடுறேன். 10th டிசைன்ஸ் வந்து நான் வந்து ஒரு தின் லைன் போட்டு அம்ஸ் வந்து நான் ஷார்ட் அம்ஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தின் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த டிசைன்ஸ் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 தின் லைனுமே வந்து நான் ஒரு டிக் மார்க் மாதிரி இல்லை, டிக் மார்க் மாதிரி நான் பாதியில் விட்டுறேன். இப்போ வந்து மேலேருந்து அந்த லைனுக்கு வந்து கண்டினியூ ஆகி சேம் அதே மாதிரி அந்த டிக் மார்க் மாதிரி கொண்டு வந்துட்டு 2த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கயிறு சுழண்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கேப்லலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெஹந்தியை திக் ப்ரெஷரில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த டிசைன்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த சுழண்டு இருக்கும். ஓகே, கீழே வந்து இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஷார்ட் அம்ப் யூஸ் பண்ணி இந்த டிசைன்ஸை முடிச்சுக்கலாம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு 11th டிசைன்ஸ் வந்து சேம் நான் வந்து தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லைன் போட்டு அதை திக் லைனாக கன்வே பண்ணிட்டு இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ண போகிறேன். வெர்டிக்கல் லைனில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பேஸ் விட்டு டபுள் லைன் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன்ட்டு அந்த பாக்ஸில் 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக லைன்ஸ் இழுத்து விட்டால் இது வந்து அந்த ஒரு டிசைன் இருக்கும். இதோட நேம் எனக்கு தெரியல. டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து திக் லைனாக கன்வே பண்ணிவிட்டு நான் தின் லைன் போட்டு இந்த டிசைன்ஸ் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது அது தெரியும்.
இப்போ 12th சேம் அதே மாரி தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லைன் போட்டு திக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சேம் நம்ம மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் வெர்டிக்கல் லைன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கணும். இதில் வந்து நான் 2 லைன் வந்து சேம் கேப்லேயும் லாஸ்ட்டில் இருக்கிறது நான் கொஞ்சம் பெருசாகவும் கேப் விட்டுருக்கேன். இது வந்து சேம் வந்து சென்டர் பாயிண்ட்டில் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ஒன்று மீட் பண்ணுற மாரி நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடணும். போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஷரில் அந்த பாக்ஸை வந்து நம்ம போட்டு விடணும். அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். அது ஒரு மாதிரி பூ ஷேப் மாதிரி இருக்கும். இதுதான் சேம் இதே மாதிரி தான் நம்ம மேலேயும் வந்து திக் ப்ரெஷரில் நம்ம போடும்போது அந்த உள்ளே போட்டோட டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நீட்டாக தெரியும். அழகாக லுக் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ கீழே வந்து நான் டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு திக் லைனாக கன்வே பண்ணிட்டு கீழே வந்து ஒரு தின் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த கிளாஸ்.